தெரிக்க விட போறோம். மகேந்திரா பொலிரோ புத்தம் புதிய கார், ஒரு அரேபியன் குதிரை நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. வாங்க வந்து பாருங்க. மற்றது மருமக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் போல. அட்டகாசமா வண்டி 2023 புத்தம் புதிய வண்டி உங்களுக்காக PS6 பவர் பிளஸ் ஒரு டாப் அண்ட் மாடலுங்க. ஒரு அரேபியன் குதிரை பெருக்கி விடலாமா இன்னைக்கு? ஏன்னா வண்டின்னு கொடுத்தா இப்ப வண்டி கொடுக்கணுங்க. ஏன்னா இப்படி வண்டி கொடுத்தா எங்களுக்கு நல்ல கிடைக்கும். நீங்களும் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டலாம். ஒரு வருஷம் இன்ஜின் வாரண்டி இருக்கு, 1,00,000 கிலோமீட்டர் இன்ஜின் வாரண்டி உண்டு, கியர் பாக்ஸ் வாரண்டி உண்டு, கிளச் வாரண்டி உண்டு. ஒரு புத்தம் புதிய 2023 7ஆம் மாசம் வண்டிங்க. ஜஸ்ட் 1 இயர்ல ஒரு 3.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சம் பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஹவா கிச்சன் பவர் பிளஸ் இன்னைக்கு அரசியல் தோரணைக்கு சரிங்க. இவங்க அன்னைக்கு ஆர்மி பட்டி கிடையாது, இந்தியன் ஆர்மி. வணக்கம் மக்களே, நம்ம டூல் கார்ஸ்ல ஒரு அட்டகாசமா வந்தீங்க. உங்களுக்காக கொண்டு இருக்க மன சந்தோஷத்தோட சொல்றேன், ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள் தெரிக்க விடலாமா? அதே மாதிரி நீங்க வண்டி தெரிக்க விட போறோம். 2023 7ஆவது மாசம் BS6 மகேந்திரா பொலேரோ எம்ஆர்க் இன்ஜினுங்க. வண்டி தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. வண்டின்னு எடுத்தா அப்படி வண்டி எடுங்க. உண்மையை சொல்றேன், எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீங்களும் சந்தோஷம் ஓட்டு போகலாம். ஒரு 10 வருஷத்துக்கு கவலை இல்லாம சிங்கிள் ஹேண்ட் வச்சு ஓட்டலாம். வண்டி வச்சிருந்தவங்க ஒரு விஐபிங்க. ஜஸ்ட் 1 இயர்ல நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு லாபம். ஏன்னு சொன்னா நீங்க வண்டி புதுசு வண்டி ஆண்டோட 14 லட்சம் ரூபாய். அது உடனே வண்டி கிடைக்காது. 3 மந்த் புக்கிங் பண்ணி 3 மந்த் ஆகும். ஒரு BS6ங்க. இன்ஜின் தரமா இருக்கு. 28,916 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 1 இயர் இன்ஜின் வாரண்டிங்க. 1 லேக் இன்ஜின் வாரண்டி இருக்கு. 1 லேக் கியர் பாக்ஸ் கிளச் வாரண்டி இருக்கு. ஒரு புத்தம் புதிய வண்டி நீங்க மார்க்கெட்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் 3,500 லட்சம் மிச்சமாக போகுது. தரமான வண்டிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா கமெண்ட் போட்டீங்க. வெளியூர் போயிருந்தேன், ஃபோன் காலம் 1-2 காலம் எடுக்க முடியாம இருந்தா தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. பஸ்ல வந்துட்டு இருந்தேன், அதனால தூங்கியிருப்பேன். ஒரு உடம்பு டைனர்ஸ் தூங்கியிருப்பேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நம்ம என்னைக்குமே உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னா 10 ரூபா காசு நீங்க தாரீங்க, இந்த காசு நான் சாப்பிடுறேன், என் குடும்பம் சாப்பிடுது, நல்லது கெட்ட செலவு பண்றேன். அந்த நிம்மதியை சொல்றேன். நல்ல வண்டி மட்டும் தான் நான் கொடுப்பேன். ட்ரிபிள் காசுல 10 ரூபா காசு கிடைச்சாலும் உண்மையா இருக்கணும், உண்மையா உழைக்கணும். 250 300 வண்டி கொடுத்துருக்கேன். இதுவரை கொடுத்த வண்டி ரிட்டர்ன் உள்ள வந்தது கிடையாது. ஏன்னு சொன்னா மனசாட்சிக்கு 5 இறைவனுக்கு 5 நான் வியாபாரம் பண்றேன். அந்த வியாபாரத்துல ஹலால பெரிய நடக்குன்னு நினைக்கிறேன். 1-2 தப்பு தெரியாம நடந்திருக்கலாம். எதுக்குன்னு சொன்னா மோட்டர் நடத்துல யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாம 1-2 மிஸ்டேக் நடந்திருக்கலாம். தயவுசெய்து மனசார செய்ய மாட்டேன். எந்த செகண்ட் ஷோட் எடுத்தாலுமே 10 ரூபா செலவு பண்ணும். இந்த வண்டி புதிய வண்டி நீங்க ஒரு 1000 செஞ்சு தவிர எதுவும் பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. 28,916 கிலோமீட்டர் வண்டி போட்டுருங்க. ரோட்ல இன்னைக்கு ஒரு வெள்ளை கலர் ஒரு கொடிகம், எந்த கொடிகம் போட்டு போனாலுமே ஒரு தோரணையா இருக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்ற வண்டி. ரோட்ல சும்மா தெரிக்க விடலாம். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி பொலேரோக்குன்னு மார்க்கெட்ல ஒரு தனி மரியாதை இருக்கு. அன்னைக்கு M2D இன்ஜின் போட்டாங்க, CRD போட்டாங்க, நீங்க எம்ஆர்க்கு போட்டிருக்காங்க. இன்ஜின் குவாலிட்டி காட்டுறேன், வண்டியை பாருங்க. அதை இன்டீரியர் பாத்துக்கிறேங்க. டயர்லாம் 80% இருக்குதுங்க. வண்டியோட கிலோமீட்டர் பாருங்க, லைவ் கிலோமீட்டர் பாருங்க. 28,916 சர்வீஸ் ரெக்கார்டு. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, சீட் கவரு, டாப்ல வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து இதுக்கே ஒரு 35 ரூபா கிட்ட செலவழியும். இன்னைக்கு ஆன் ரோடு 14 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிரும். இந்த மாதிரி செலவு பண்ணி ஒரு 14,4 லட்சம் ரூபாய் ஆயிரும். ஒரு டீசல் வெஹிக்கிள்ல இந்த பாருங்க, சைடுல டோருடைய இந்த சீட்டு பிளாஸ்டிக் கவர் கூட கிடைக்காம இருக்குது. டயரு, இன்ஜினு, பாடி இது வரைக்கும் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. ஒரு 100 அளவு கூட டச்சப் பெயிண்ட் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. ஒரு 7 சீட்டரு, ஃபுல்லி சர்வீஸ் இருக்குது. ஒரு 100 அளவு கூட டச்சப் ஆகல, ஒரு ஸ்கிராட்ச் டென்ட் இது கிடையாது. புதிய வண்டி. வண்டி பாருங்க நீங்க, BS6 பொலேரோ ஹவா எம்ஆர்க் இன்ஜினுங்க. சீட் கவர்லாம் பாருங்க, நல்ல லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. சீட் கவர் 20,000 வருங்க. ஃப்ளோர் மேட்டு கொடுத்துருக்காங்க, கட் மேட்டு கொடுத்துருக்காங்க. டயர் பயன்லாம் 80% இருக்குது. வண்டியோட ஃப்ரண்டேஜ் பாருங்க, சுத்தமா இருக்குங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல என் வீட்டுக்கு நான் ஒரு வண்டி எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கஸ்டமர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் நீங்க நல்ல கமெண்ட் போடுறீங்க, நம்ம சேனலுக்கு நல்லா வளர்த்துட்டு இருக்கீங்க.
இவனுக்கு எல்லா புகழும். கண்டிப்பா சொல்றேன், உங்க காசுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கையை அதை வீணாக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா வியாபாரம் ஒரு நாள் பண்ணி இன்னொரு நாள் முடியுது கிடையாது. தொடர்ந்து வியாபாரம் பண்ணும். உண்மையை சொல்லி 10 வண்டி விற்கிற ஒரு வண்டி விற்கிற இடத்துல 10 வண்டி சம்பாதிச்சுக்கிறவங்க போதும். நீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஒரு புது சோழம் திறக்க போறேன்னா அது இறைவனே எனக்கு அந்த மேல அருள் இருக்கு. ஏன்னா உண்மையா பண்ண போய் தான் அடுத்த தொழில் பண்ண போறேன். வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னு போன் காலையில் எடுக்கணும்னு சொன்னா என்ன போடுவேன். நம்ம சேனல் நீங்க வந்து டெய்லி பாருங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்காக டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். புது பண்ணி கொண்டு வந்து இருக்கேன். இந்த பாருங்க 2 நாள் கியூட் வந்திருக்குது. 2024 இன்னொன்னு i20 வந்திருக்கு. நான் யாரும் போடல, அடுத்து போடுறேன். 2014 i20 வந்திருக்கு. ஒரு பழைய ஒன்று 2012 எடுத்திருக்கேன். M20 இன்ஜின் வரிசை எல்லா வண்டி போடுறேன். ஏன்னு சொன்னா இருக்கிறத நம்ம கஸ்டமர் வண்டியை டைரக்டா கொடுத்துருவோம். நல்ல வண்டியான்னு செக் பண்ணி எடுக்கிறது உங்க திறமை. நான் திருப்பி சொல்றேன், நம்மகிட்ட இல்லை எந்த கண்டடிக்கு போனாலும் ரேட்டு கம்மியா இருக்கு. டீசல், பெட்ரோல் இதெல்லாம் சொல்லி வார்த்தை இல்லைங்க. நல்ல வண்டின்னு அடிச்சு சொல்லுங்க. உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க. அந்த காசு தான் உங்களுக்கு உழைக்கும். நீங்க நினைக்கலாம் போய் சொல்லி வண்டி சம்பாத்தியம் வரும். அது எப்ப முடிஞ்சிட முடியாது. நீங்க சம்பாதிக்க நாளைக்கு நோயில படுத்து 5 லட்சம் 10 லட்சம்ங்கிறாங்க. இதுதான் உண்மையை சொல்லி சம்பாதிக்க. நீங்க நல்லபடி சம்பாதிக்கிற காசை கையில் நிக்க மாட்டிருக்கு. டீசல், பெட்ரோல் இந்த படம்லாம் நமக்கு போட தெரியாதுங்க. இருக்கிற வண்டியில என்ன பண்றோம், இருக்கிறத சொல்லிடுவோம். நல்ல பேர் எடுக்கணும், நல்ல வண்டி கொடுக்கணும். நீங்க வண்டியை வந்து வார்த்தையான சொல்லி அப்படி உங்களை உருவாக்க கூடாதுங்க. என்னைக்கு நான் சொல்றது ஏன்ட்ட இல்லாம இறைவனி யாருக்கு வியாபாரம் நடக்குதோ அது அவங்களுக்கு நடக்கும். உண்மையை சொல்லி வரணும். எந்த வண்டி எடுத்தாலுமே நல்ல வண்டி எடுங்க. 1க்கு 10 டைம் செக் பண்ணுங்க. காசை கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க. எங்களை விட அனுபவம் பண்ணவங்க மெக்கானிக்கு. நான் 10 வருஷம் துபாயில கார் கம்பெனில அரேபியா டாக்ஸில இருந்தேன். கார் அனுபவம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து கார் ஓட்டிருக்கேன், கொண்டிருக்கேன். எங்க அப்பா வந்து கேடிசி டிரைவரா இருந்தவங்க. அந்த அனுபவம் இருந்தவங்க சொல்றேன், நல்ல வண்டி தான் எடுப்பேன். எனக்கே தெரியாம 1-2 மிஸ்டேக் வந்து நடக்கலாம். மோட்டர் வாங்கணும். அதனால நம்மளோட அனுபவப்பட்டவங்க மெக்கானிக் இருக்கிறாங்க, போட்டுவாங்க. அவங்க தரவா செக் பண்ணுவாங்க. 1க்கு 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பாருங்க. இந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. வண்டி எடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா ஒரு இன்ஜின் ஹீட் ஆனா மட்டும்தான் அந்த இன்ஜினுடைய கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு சொன்னா இன்ஜின்ல புகை அடிக்குதா, ஆயில் தூக்குதா, எதுனாலும் ஒரு இன்ஜின் ஓடணும். அப்பதான் தெரியும். நொடியில விட்டு வண்டி ஓட்டி பாருங்க. மெயின் ரோட்ல ஹைவேல ஓட்டினா நல்லதான் இருக்கும். நொடியில விட்டு மேடு படத்துல ஓட்டினாதான் சஸ்பென்சரு, என்ட்ராடு, ஆக்சல் இந்த சவுண்ட்லாம் தெரியுங்க. அதனால மோட்டர் வாங்க நிறைய அனுபவம் நானே ஏமாந்துருக்கேன். நல்ல வண்டி எடுங்க, நல்ல வண்டி கொடுங்க. வார்த்தையை நம்பி ஏமாறாதீங்க. உங்க காசை கொடுத்து எடுக்கிறீங்க. மெக்கானிக் விட்டுவாங்க, செக் பண்ணி எடுங்க. செகண்ட்ஸ் வண்டி எல்லாருமே 10 ரூபா காசு சம்பாதிக்க மாட்டோம் இப்போ சொல்லுவாங்க. என்னோட சொல்றேன், நான் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் 99% நான் சொன்னாலும் 1% நானும் மனுஷன் தானுங்க. வாங்க வண்டி நேரம் பாருங்க, மெக்கானிக் செக் பண்ணி எடுங்க. சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. புத்தம் புதிய வண்டி இதே போல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். எல்லா ஏழை மக்களும் நோய் நொடி இல்லாம வளமும் நலத்தோட வரணும். எல்லாரும் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். தீமை செய்ய வேண்டாம். அந்த வகையில நல்ல வண்டிகள் விடுங்க, எடுங்க. நல்லதுக்கு மட்டுமே அது யூஸ் ஆகட்டும். இதனுடைய நாட்டுறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பெஸ்ட் வண்டி கொண்டு வர பாருங்க. நன்றி, வணக்கம்.